வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, ஜோதிடம் அடிப்படை பயிற்சி வகுப்பில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜோதிட அடிப்படை பயிற்சி வகுப்பில் இன்று 3ஆம் நாள் நாம் பார்க்கிறோம். இந்த 3ஆம் நாளில் நாம் பார்க்க இருப்பது பஞ்சாங்கத்தை பற்றி பார்க்கிறோம். இந்த பஞ்சாங்கம் என்பது நான் முன்பே சொல்லியுள்ளேன். நமது சேனலின் பார்வையாளர்களுக்கு தெரிந்திருக்கும். நாம் பதிவுகளில் கூட நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறோம். 5 அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம். பஞ்சம் என்றால் 5, 5 அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம். 1 நாள் என்னும் சொல்லக்கூடிய கிழமை. 2 திதி. 3 நட்சத்திரம். 4 யோகம். 5 கரணம். இந்த 5 அங்கங்களை கொண்டதுதான் பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கம் எதற்கு என்று பார்த்தோம் என்றால், ஒரு ஜோதிடராக இருக்கக்கூடியவருக்கு இந்த பஞ்சாங்கம் மிகவும் இன்றியமையாதது. ஒரு கிரகத்தின் நிலைப்பாடு. கிரகம் என்பது வான்வெளியில் பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பை பெற்றது. இந்த கிரகங்கள் சூரியனை சுற்றி ஏனைய 7 கிரகங்கள் சுற்றி வருகின்றன. 2 சேர்த்துக்கொள்ளுங்கள், ராகு கேது. 9 கிரகங்களும் சூரியனை நோக்கி சுற்றி வருகின்றன. இந்த சூரியனின் வட்டப்பாதையில் இவைகள் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய தூரத்தின் அளவை கணக்கிட்டு வைத்திருப்பதுதான் பஞ்சாங்கம். இந்த கோள்களின், அதாவது கிரகங்களின் அளவை, தூரத்தை பூமிக்கும் அந்த கோள்களுக்கும் எவ்வளவு தூரம் என்று கணக்கிட்டு அந்த கோள்கள் சுற்றுவட்ட பாதையில் எவ்வளவு வேகத்தில் போகிறது, எவ்வளவு குறைவாக இருக்கிறது, வக்ரம் அடைந்தால் வேகத்தில் எப்படி செல்கிறது, வக்ர நிவர்த்தியானா எப்படி நடுநிலைக்கு வருகிறது, அஸ்தமானா எப்படி மெதுவாக சுழல்கிறது, இப்படியெல்லாம் கணக்கு செய்து கணித்து கொடுப்பதுதான் பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கத்தை பற்றி இந்த பாடத்திட்டத்தில் நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். உள்ளே செல்வதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளே மற்றும் புதிதாக மாணவர்கள் இணைந்திருந்தாலும், நீங்கள் நமது சேனலை பற்றி உங்கள் நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், உறவுகள், சொந்த பந்தங்கள் அத்தனை பேர்களுக்கும் எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். ஆலய பணிகளும் செய்து கொண்டு வருகிறோம். வேள்வி வளர்ப்பது, ஹோமம் வளர்ப்பது, இது போன்ற நிகழ்வுகளையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறும் புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அவ்வாறு சொல்கிறேன். உறவுகளே, நான் சொன்னது போல உங்கள் உறவுகள் அத்தனை பேரிடத்திலும் எடுத்துச் சொல்லுங்கள். அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய வையுங்கள். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, பஞ்சாங்கம் என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த பஞ்சாங்கம் 5 அங்கங்களை கொண்டது. இந்த பஞ்சாங்கம் எதற்காக என்றால்,
கோள்களின் சஞ்சாரம், அதாவது வான்வெளியில் கிரகங்களின் பயணங்கள், அதன் அளவீடுகள், எவ்வளவு தூரத்தில் மெதுவாகவோ அல்லது வேகமாகவோ எப்படி அது பயணிக்கிறது, அதன் வேகங்கள் அல்லது அதனுடைய மந்தம் என்று சொல்லக்கூடிய ஸ்லோவாக போகக்கூடிய நிலை, வக்ரம், அஸ்தமனம், இப்படி கிரகத்தின் தன்மைகளை அளவிட்டு கணித்து கொடுத்ததுதான் இந்த பஞ்சாங்கம். இவைகளை நாம் ஏன் கணித்து, இவைகளை ஏன் நாம் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், ஒரு கிரகம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்தால்தான் நீங்கள் ஜனன ஜாதகத்தை கணிக்க முடியும். ஜனன ஜாதகத்தை கணிக்க முடியும். அதற்கு மிகவும் இன்றியமையாதது, ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை பிறந்த நேரத்திற்கு நீங்கள் ஜாதகம் கணிக்க வேண்டும் என்றால் பஞ்சாங்கத்தின் உதவி இல்லாமல் கணிக்க முடியாது. ஏனென்றால் பஞ்சாங்கத்தில்தான் சூரியன் உதயம், அஸ்தமனம், கோள்களின் வக்ரம், அஸ்தமனம், நீசம், ஆட்சி, உச்சம், இப்படி கோள்களின் தன்மைகளை பஞ்சாங்கத்தின் உதவியால் தான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்படி அறிந்தால்தான் நீங்கள் ஒரு குழந்தைக்கு ஜனன ஜாதகம் எழுத முடியும். ஜனன ஜாதகம் எழுதுவதற்கு இன்றியமையாமல் இருப்பது இந்த பஞ்சாங்கம். ஒரு சூரியன் காலை உதயம் முதல் மாலை அஸ்தமனம் வரை பகல் பொழுது என்று நாம் சொல்கிறோம். சூரியன் அஸ்தமனம் ஆகிவிட்டால் வெளிச்சமே இருந்தாலும் அது இரவைத்தான் சேரும். இரவு பொழுதுதான் அது. இந்த கோடை காலத்தில் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சூரியன் 6:40, 6:45 இதுவரை கூட அஸ்தமனம் ஆகாமல் இருப்பார். 6:40ற்கு அஸ்தமனம் ஆவார், 6:35க்கு அஸ்தமனம் ஆவார். அதன் பிறகு பார்த்தோம் என்றாலும் வெளிச்சம் இருந்து கொண்டுதான் இருக்கும். நன்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சூரியன் அஸ்தமனம் அடைந்து விட்டால் அதன் பிறகு இருக்கக்கூடிய அந்த வெளிச்சங்கள், அந்த கால அளவு அத்தனையும் இரவு நேரத்தை தான் அது சேரும். ஏனென்றால் இவையெல்லாம் நீங்கள் ஜனன ஜாதகம் கணிக்கும் பொழுது மிக முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படும். நன்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உறவுகளே. சரி, இந்த பஞ்சாங்கம் என்பது முழுக்க முழுக்க சூரியனின் அடிப்படையை வைத்து கணிக்கப்பட்டு உள்ளது. சூரியனை மையமாக வைத்துதான் மற்ற கோள்களின் பயணத்தை, தூரத்தை மற்றும் கிரகத்தின் நிலைப்பாட்டை கணித்துள்ளார்கள். சூரியனின் உதயம் என்பது முதலில் கிரீன்விச் என்னும் இடத்தில் சூரியனின் கதிர்வீச்சு முதலில் விழுகிறது. அந்த இடத்தின் மையமாக, அந்த இடத்தை மையமாக வைத்துதான் அவரவர் நாட்டிற்கும் அவரவர் கணக்குப்படி கால மணி நேரத்தை பிரித்துக் கொள்கிறார்கள். கிரீன்விச் அந்த இடத்தில்தான் முதல் கதிர்வீச்சு விழுகிறது. அந்த கதிர்வீச்சை அடிப்படையில் அதை மத்தியமாக வைத்துதான் அவரவர்களும் அந்தந்த நாட்டுக்கு உண்டான கால நேரத்தை கணக்கீடு செய்து பயன்படுத்தி வருகிறார்கள். அதில் நாம் பயன்படுத்துவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் என்று சொல்லக்கூடிய 5:30 இந்த கால மணி நேரத்தை நாமல் பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். பகல் பொழுது 12 மணி நேரம், இரவு பொழுது 12 மணி நேரம் என்று. ஆனால் நம் முன்னோர்கள், நம் சாஸ்திர கூற்றுப்படி நாம் பயன்படுத்தக்கூடிய கால மணி நேர அளவு நாழிகை என்று சொல்லக்கூடிய கால அளவை தான் பயன்படுத்த வேண்டும். நாழிகை, வினாழிகை, கலை, விகலை, இப்படி சொல்லிக்கொண்டே போக வேண்டும். இதுதான் நாம் கணித்த, கண்டுபிடித்த, பயன்படுத்திய கால அளவுகள்.
ஒரு இமைக்கும் பொழுது ஒரு நொடி என்கிறார்கள். அந்த இமைக்கும் பொழுதையே பிரித்து அதனினும் நுட்பமாக கடிகை, எசக்கடிகை இப்படி எல்லாம் பெயர் வைத்து கால அளவை நம் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். அவையெல்லாம் உள்ளே நாம் பார்க்க போகிறோம். மிக அற்புதமான ஒரு முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள். இப்படி நாம் கால அளவை பயன்படுத்துவது நாழிகை இருந்து நாம் பயன்படுத்துகிறோம். ஒரு நாளைக்கு 60 நாழிகை. அடுத்தது நாழிகைக்கு அடுத்தது வினாழிகை. வினாழிகைக்கு அடுத்தது கலைகள். கலைகளுக்கு அடுத்தது உபகலைகள். அடுத்தது விகலை, உபவிகலைகள். இப்படி உள்ளே சென்று கொண்டே இருக்கும். நாம் இந்த நாழிகை என்பது சூரிய உதயம் ஆரம்பித்து மறுநாள் சூரிய உதயம் ஆரம்பிக்கும் வரை இடைப்பட்ட நேரம்தான் 60 நாழிகை ஒரு நாட்கள் என்று நம் முன்னோர்கள் தமிழ் கூற்றுப்படி அவர்கள் கணித்து சொன்ன கால அளவு அதுதான். ஒரு நாளைக்கு 60 நாழிகை. சூரிய உதயம் முதல் மறுநாள் சூரிய உதயம் வரை இடைப்பட்ட நேரம் 60 நாழிகை. அதில் பகல் 30 நாழிகை, இரவு 30 நாழிகை. இப்படி பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். இதை ஜாமமாகவும் பிரித்திருக்கிறார்கள். பகல் பொழுது 5 ஜாமம், இரவு பொழுது 5 ஜாமம் என்று. இவையெல்லாம் பின்னே பாடத்திட்டத்தில் விரிவாக நாம் பார்க்கலாம். இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இந்த பஞ்சாங்கம் என்பது சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம் இவைகள் நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக மிகவும் அவசியமாகிறது. அது மட்டுமல்ல, கோள்களின் சஞ்சார நிலைகள், கோள்கள் எப்படி பயணிக்கிறது, எப்பொழுது ஒரு ராசியிலிருந்து மற்ற ராசிக்கு இடம்பெயர்கிறது, எப்பொழுது அஸ்தமனமாகிறது, எப்பொழுது நீசமாகிறது, எப்பொழுது வக்ரமாகிறது, எப்பொழுது நீச்ச பங்கமாகிறது, இவைகள் அத்தனையும் இந்த பஞ்சாங்கத்தில் இடம்பெற்றுள்ளது. வார சூலை, அதேபோல் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொன்றாக நாம் பார்த்து விடுவோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த 5 அங்கங்களை முடித்து பின்னால் இதர பஞ்சாங்கத்தின் பயன்பாடுகளை நாம் பார்த்து விடலாம். முதலில் இந்த 5 அங்கங்கள் கொண்ட நிலைப்பாடில் முதலில் வரக்கூடியது நாள் என்னும் கிழமை. 7 நாட்கள் கொண்டது வாரம் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த 7 நாட்கள் கிழமை, ஒரு நாளுக்கு ஒரு கிழமை என்று பெயர் வைத்துள்ளனர். ஏன் அப்படி பெயர் வைத்துள்ளனர் என்று பார்த்தோம் என்றால், ஒரு நாளுக்கு ஒரு கிரகத்தினுடைய கதிர்வீச்சு அதிகமாக கிடைக்கும். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கிரகத்தின் கதிர்வீச்சு அதிகமாக கிடைக்கும். அந்த கதிர்வீச்சு அதிகமாக கிடைக்கும் பொழுது அந்த நாள் என்னவாகிறது என்று பார்த்தீர்கள் என்றால் என்னவாகிறது? ஒரு கிரகத்தின் கதிர்வீச்சு அந்த நாளுக்கு அதிகமாக கிடைத்தால் அந்த நாள் அந்த கிரகத்தின் தன்மையை உள்வாங்கியுள்ளது. அந்த கிரகத்திற்குண்டான சுவாபங்கள், அது கொடுக்கக்கூடிய பலன்கள் அத்தனையும் அந்த கிரகங்கள் அதிகமாக உள்வாங்கிக் கொள்கிறது. எனவே அந்த நாளில் அந்த கிரகத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது, பலம் அதிகமாக இருக்கிறது, கூடிவிட்டது என்ற அடிப்படையில் அந்த நாளுக்கு அந்த கிரகத்தின் பெயரை சூட்டியிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு, எவ்வளவு ஒரு புத்திசாலித்தனம் பார்த்தீர்களா?
கிரகத்தினுடைய அந்த கதிர்வீச்சை அளவிட்டு இந்த நாளில் இந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சு அதிகமாக கிடைக்கப் பெறுகிறது. எனவே இந்த நாளை அந்த கிரகம் ஆளுமை செய்கிறது. எனவே அந்த கிரகத்தின் பெயரை இந்த நாளுக்கு நாம் சூட்டிவிடலாம் என்று அப்படி சூட்டியதுதான் வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிறு என்றால் சூரியன், ரவி, ஆதி இதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். சிலருக்கு தெரிந்திருக்கலாம், பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாதவர்கள் அறிந்து கொள்ளுங்கள். ரவி என்றும் சொல்வார்கள், ஆதி என்று சொல்வார்கள், சூரியன். இப்படி சூரியனுக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது. இந்த வாரத்தின் முதல் நாளான ஞாயிறு என்பது சூரியனின் ஆதிக்கம் மிகுந்த நாள். சூரியனின் கதிர்வீச்சு, அதாவது உங்களுக்கு விளங்கும்படி சொல்ல வேண்டும் என்றால், சூரியனின் அனுக்கிரகம், சூரியனுடைய தன்மைகள், பலம் அந்த நாளில் அதிகமாக இருக்கும். எனவே சூரியனுக்குரிய தன்மைகள், அந்த காரகங்களை சார்ந்து அந்த நாளில் நீங்கள் அந்த வேலைகளை செய்தீர்கள் என்றால் அது எளிமையாக உங்களுக்கு முடியும், கை கொடுக்கும். நீங்கள் நினைத்தது போல் அது வெற்றியையும் தரும். இதுதான் கிழமையில் அமைந்திருக்கும் சூட்சமம். இப்படி 7 நாட்களுக்கும் கிரகத்தினுடைய தன்மைகள் இருக்கிறது. ஒவ்வொன்றாக நாம் பார்த்து விடுவோம் உறவுகளே. இன்று பஞ்சாங்கத்தின் முதல் அங்கமான நாள் என்னும் கிழமையை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதன் தொடர்ச்சியை நாளை நம் பதிவில் பார்த்து விடுவோம் உறவுகளே. மிக அருமையான இந்த ஜோதிடத்தை, அடிப்படை பாடத்திட்டத்தை நீங்கள் வெற்றிகரமாக உள்வாங்கி நன்றாக மனதில் நிறுத்தி நாம் சொல்வதை அப்படியே நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் நீங்களும் சிறந்த ஜோதிடர்கள்தான். எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நான் சொன்னதை எத்தனை பேர் செய்கிறீர்கள் என்று தெரியவில்லை. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ஜோதிடர் என்ற தகுநிலை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்றால் அதற்குண்டான வழிமுறைகள் இருக்கிறது. காலை 4ல் இருந்து 5 மணிக்குள் எழ வேண்டும். ஸ்நானம் செய்துண்டு பகவானை உங்கள் வழிமுறையில் சேவிச்சுண்டு அதன் பிறகு நான் சொன்னது போல் ஓம் என்னும் ரீங்காரம், கணபதி மந்திரம், சர்வமங்கள காயத்ரி மந்திரம், வாணி கலைவாணியின் மந்திரம், ஓம் வாக்தேவிஷ வித்மஹே, இந்த 3 மந்திரங்களையும் சொல்லிவிட்டு பஞ்சாங்கத்தை எடுத்து நீங்கள் வாசிக்க வேண்டும். பஞ்சாங்கத்தை எப்படி வாசிப்பது என்று நான் பஞ்சாங்கம் இறுதியில் சொல்கிறேன். பாடத்திட்டம் போய்கொண்டிருக்கிறது, எனவே அதை இறுதியில் சொல்கிறேன். இப்படி நீங்கள் தெய்வத்தை வணங்கி வர வேண்டும். நல்ல திலகம் இட்டுக்கொள்ளுங்கள். விபூதி நிறைய வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்த அளவிற்கு நீங்கள் சாந்தமாக இருக்க பாருங்கள். கோபத்தை தவிர்த்து விடுங்கள். டென்ஷன் வேண்டாம். நீங்கள் கோபத்தை தவிர்ப்பதற்காகத்தான் உங்களுக்கு திலகம் வைக்கச் சொன்னேன். நெற்றியின் இரு புருவத்திற்கும் நடுவில் சந்தனம் வையுங்கள். வெறும் சந்தனம் வைத்தாலும் சரி, அதன் மேல் குங்குமம் வைத்தாலும் சரி, அது உங்களது டென்ஷன், கோபம், பதட்டம் இவைகள் அத்தனையும் உங்களை கண்ட்ரோலில், கட்டுக்குள் வைக்கக்கூடிய சக்தி அதற்கு இருக்கிறது. எனவே அதை நீங்கள் கடைபிடித்து வாருங்கள். இந்த நிலையெல்லாம் நீங்கள் கட்டாயம் கடைபிடித்து வாருங்கள். இன்னும் 3 மாதத்தில் உங்களது மாற்றங்களை உங்கள் நண்பர்கள், உறவுகள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் உங்களை பார்த்து கேட்பார்கள். அதற்கு நான் பொறுப்பு. உறவுகளே, இன்று நடத்திய இந்த பாடத்தை நீங்கள் மீண்டும் ஒரு முறை கேட்டு பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு மனதில் பதியும். மிகவும் ஆர்வமுடனும் உற்சாகமுடனும் இருந்து இந்த பாடத்திட்டத்தை நீங்கள் பயின்று சிறந்த ஜோதிடராக உங்களுக்கு எல்லாம் வல்ல என் அப்பன்
திருச்சிற்றம்பலம் அவர்கள் அருள் புரிவார் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.